தான் இரு மலைகளையும் காவடி போல எடுத்து வந்தது போல உங்களுக்கு காவடி எடுத்து வரும் அடியவர்களுக்கு நீங்கள் அருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கேட்டுக்கொண்டார். முருகப்பெருமானும் அவ்வாறே செய்கிறேன் என்று வாக்களித்தார். இந்த கதைதான் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உருவான வரலாறு என்று கூறப்படுகின்றது. அன்று முதல் முருக பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பல்வேறு காவடிகளை எடுக்கும் வழக்கம் உண்டானது. இப்படி முருகனுக்கு முதலில் காவடி சுமந்த இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்ததோடு பழனி மலைக்கு இடது பக்கம் அமைந்துள்ள மலை இடும்பன் மலை என்ற பெயரில் அமைத்து கொடுத்தார் முருகப்பெருமான். இங்கு அருள்பாலிக்கும் இடும்பன் முருகப்பெருமானை வணங்கும் பொருட்டு அமைந்துள்ளார். காவடியாட்டம் என்பது முருக வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆட்டமாகும். இந்த ஆட்டத்தில் ஆடுபவர் காவடி என பொருளை தோளில் வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். காவடி ஆட்டத்துக்கு பின்னணி இசையாக நாதஸ்வரமும் தவிலும் விளங்குகின்றனர். நாதஸ்வரத்தில் காவடி சிந்து இசைய காவடி ஆட்டம் ஆடுவது மரபு.